Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டூடண்ட் நம்மளோட அகாடமில வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சார் ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா Skoda Rapid Onyx Edition ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸில் டிரைவ் பண்ணுறதுக்காக நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்ம கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் திருவான்மியூர் டு மகாபலிபுரம் ஆன் அ ஈசிஆர் ரோட். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரோட்ஸில் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறாரு. பட் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவருக்கு வந்து இனிஷியலாக ஃபியர் இருக்குது. அந்த ஃபியரை பிரேக் த்ரூ பண்ணுறதுக்காகவும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் 2 லைன் ஹைவேல, அதாவது டிவைடர் ஹைவேல அவங்க ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் பேக்கேஜில் நம்ம ஆஃபர் பண்ணுற பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் டு பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருத்தணி, திருப்பதி, பெங்களூர், கும்பகோணம், திருச்சி, இதெல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஒன் டே ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பெஸ்ட்டு ட்ரிப்பு. இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ 4 லைன் ஹைவே. இங்கே 2 லைன் இருக்கும், அந்த சைடில் 2 லைன் இருக்கும். ஸோ 2 லைன் ஹைவே இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டைரக்ஷனில் தான் எல்லா வெஹிக்கிளுமே மூவ் ஆகும். டிவைடர் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த 2 லைன் ஹைவேல நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஃபார்மேஷன். நான் சார்கிட்ட சொல்லியிருக்கிறது, இந்த ரோட்டில் அவர் மூவ் பண்ணும்போது எய்தர் லெஃப்ட் லேன் ஒரு ரைட் லேனில் அவர் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணணும். மிடில் ஆஃப் த ஒயிட் லைனில் மூவ் பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். அவர் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா Skoda Rapid ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள். ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நமக்கு வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக் பொறுத்த மட்டும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸில் தான் ஒரு ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். ஒரு ஜென்டில் ஹோல்டாக இருக்கணும் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறது. ரொம்ப ரிஜிடாக டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் மிரர் அப்சர்வேஷன். அவருடைய லேனில் எதனா அப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் மட்டுமே தான் அவர் லேன் சேஞ்ச் பண்ணணும். லேன் சேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்துட்டு தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். மிரர் பார்க்காம அவர் லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ தான் பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்கன்றது அவருக்கு கிளியராக தெரியும். மிரர் ஃபோக்கஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு 3 to 4 times அவர் மிரர் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்குது. நான் சார்கிட்ட இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா, அவருக்கு எந்த லைனில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லைனில் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். மெயினாக லெஃப்ட் லைன் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா மெனி சீனிக் வியூ இருக்கும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பியூட்டிஃபுல் சீனிக் வியூ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே ஆன் தி ரோட்லேயே பார்க் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணோம் அப்படின்னா சடனாக எதனா ஒரு வெஹிக்கிள் வந்து ரைட்டில் வந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கிளையும் க்ளோஸாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்மளோட லேனில் எதனா அப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இந்த டபுள் லைன் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் 80 to 100 போகலாம். அதுக்கு மேலே ஸ்பீட் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவரோட வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அபோவ் 100 போகும்போது அவர் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ரூலே சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா crocodile பேங்க். இப்போ இந்த இடத்துலேருந்து ஆல் ஆஃப் அ சடன் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மர்ஜ் பண்ணுவாங்க. 2 வீலர்ஸாக இருக்கட்டும், 4 வீலர்ஸாக இருக்கட்டும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சடனாக ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்லோ பண்ணிட்டா கூட நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணுவாங்களான்றதை சொல்ல முடியாது. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். இப்போ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் லைனில் தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அன்வான்டாக ரைட் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அப்சர்விங் த ரோட் பர்ஃபெக்ட்லி. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100% அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்டில் இருக்கணும். எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அண்ட் அதே மாதிரி ஜங்ஷன்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். ஈசிஆர் ரோட் பொறுத்த மட்டும் மெனி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து கிராசிங்ஸ் நடக்கிறதுனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து மெனி திங்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து கேமராஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நடுவில் இருக்கிற போல்ஸ் எல்லாமே கேமரா போல்ஸ் தான். அதே மாதிரி ஒரு ஜங்ஷன்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சிக்னல் ஜங்ஷன் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா 50 to 100 மீட்டர்ஸ் முன்னாடியே நம்ம அந்த ஜங்ஷன் அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு ஹார்ன் பண்ணணும். 4 சைட்ஸ் நம்ம பார்க்கணும், ஃப்ரண்ட் சைட், ரியர், லெஃப்ட் அண்ட் ரைட், 4 சைடுமே பார்க்கணும். அதே மாதிரி பேரிகேட்ஸ் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். ரொம்ப கிட்ட போய் கட் பண்ணக்கூடாது, இல்லைனா கிட்ட போய் பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கிராசிங்ஸ் பண்ணும்போது எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தெம் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்கள லீவ் பண்ணிடணும். நோ ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் தெம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஹார்ன் பண்ணி மூவ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வியூவர்ஸ், அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்போ தான் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் ஹிம். நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. குயிக்காக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். லேன் ஃபார்மேஷன், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன், using yes or no theory on crossings. பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறோம். அவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறோம். ஸ்லோயிங் டவுன் ஆன் சிக்னல்லெஸ் ஜங்ஷன்ஸ். 100% கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரோட், வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் மெயினாக இந்த மாதிரி 2 லைன் ஹைவேல அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் மெயினாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்ட் வே ஆஃப் டிரைவிங் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வியூவர்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சார் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லேன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது சேஃப் டிஸ்டன்ஸில் தான் ஓவர்டேக் பண்ணுறாரு. லேன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட் பண்ணிக்கிறாரு, மிரர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக ப்ரொஃபஷனல் டிரைவர் எப்படி ட்ரைவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸோட மெயின் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினரை ப்ரொஃபஷனல் டிரைவரை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் வித்தின் மினிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸில். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.